நமஸ்காரம். தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு. அதில் ராமரோட ஃபோட்டோவை நெருப்பில் வச்சு கொளுத்துறாங்க. இவங்களுக்கு சில கேள்விகள். நீங்கள் ராமரை கடவுள்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறீங்களா? கடவுள் இல்லை அப்படின்னு நம்புறதா இருந்தால் பிறகு ராமர் கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் அந்த இல்லாத ஒரு பொருளை ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தீ வச்சு கொளுத்தணும். இல்லாத ஒரு பொருளை ஏன் இருக்குதுன்னு நம்பணும். அதிலையே நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குன்றது ப்ரூஃப் ஆகிடுது. ஒன்றுமே இல்லை, இல்லாத பொருளை யாராவது எரிக்க முடியுமா? இருக்கிற பொருளை தான் எரிக்க முடியும். இருக்கிற பொருள் அந்த ஃபோட்டோ யாரோ ஒரு இருக்கிற ஒரு பொருளையே தான் அது ரெஃபர் பண்ணுது. அந்த இருக்கிற ரெஃபர் பண்ணுறத தான் நீ எரிக்கிற. இல்லைன்னா இல்லாத எதுக்கு இருக்கணும்? இது பகுத்தறிவா? புரிஞ்சுக்கணும். பகுத்தறிவில்லாத காட்டு மிராண்டிகள் இதுபோல் மூர்க்கத்தனமான செயல்களில் ஈடுபடுறாங்க. முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் காயா மனசா வாச்சா, காயன்னா உடல், வாச்சான்னா சொல், மனசான்னா மனசு. இந்த மூணுத்து மூலமாக பிறருக்கு துன்பம் கொடுக்குறோன்னமோ, உடலால்னா அடி உத, இது உடலில் ஏற்படுற காயங்கள், உடலில் காயம் ஏற்படும்படி செய்யக்கூடிய செயல்கள். சொல்லால் பிறர் மனசு பிறருக்கு துன்பம் கொடுக்கறது. இன்னொன்று மனசாலேயே நினச்சி அவங்களுக்கு பிறருக்கு துன்பம் கொடுக்கறது. இதை போல் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு எதிர்மறையான எதிர்வினைகள் இருக்குது. உடலால் அடித்தா உடலால், சொல்லால் அடித்தா சொல்லால், காயத்தால் அடித்தா காயத்தால், இது சரி, மனசால் அடித்தா மனசால் நமக்கு துன்பம் வந்தே தீரும். இந்த ராமரோட ஃபோட்டோவை எரிச்சதுனால அதை பார்த்த எத்தனை பேரோட மனசு துக்கப்படுதோ இல்லை வருத்தமடைதோ அத்தனை பேரோட வருத்தங்களையும் சேர்ந்து இதை பண்ணவனுக்கு நிச்சயமாக அது மனசால் துன்பத்தை கொடுக்கும். இதுதான் கடவுளோட சட்டம். யார் எதை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த தண்டனை. நீங்கள் கடவுள் இல்லைன்னு மறுப்பு சொல்லிட்டு இருந்தாக்க ஓகே. கடைசி நேரத்தில் உனக்கு பிரச்சனை வரும்போது கடவுளே நான் என்ன பாவம் பண்ணனோ எனக்கு இப்படி சேருதே அப்படின்னு நீ நினைக்காம விட்டேன்னா நீ தான் சுத்தமான ஆம்பளை. இப்போதைக்கு விளம்பரத்துக்காக இல்லை மற்ற பேரோட தூண்டுதலால் இந்த செயலை செய்யலாம். ஆனால் பாதிக்கப்பட போகிறது நீ. கடைசியில் இதை எரிச்சதுனால ராமருக்கோ மற்ற யாருக்கோ எதுவும் நடக்க போகிறதில்ல. எதுவும் அந்த ராமரை நம்பிட்டு ராமரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க எத்தனை பேரோட துன்பம் இருக்குதோ அந்த துன்பம் தான் உன்னைய துக்கப்படுத்த போகுது. இதை புரிஞ்சுக்கணும். இத்தனை பேரோட துக்கத்தையும் சம்பாதிச்ச நீ, வருத்தத்தையும் சம்பாதிச்ச நீ நிச்சயமாக எத்தனை பேரோட துன்பம் வருத்தம் அடைஞ்சாங்களோ அத்தனை துன்பத்தையும் நீ அனுபவிக்க போகிற. இதுதான் உண்மை. கடவுள் இல்லைன்ற பகுத்தறிவு பேசுகிற பண்ணாடைகள் இறந்து போன ஒருத்தனுக்கு மண்ணாலேயோ இல்லை சிமெண்ட்டாலேயோ சிலை செஞ்சு அந்த சிலைக்கு மாலை போடுறீங்களே, இது பகுத்தறிவா? சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்கும் மாலை போடுறீங்க, இது பகுத்தறிவா? அதை கும்பிட்றீங்களா, வருஷம் கும்பிட்றீங்களே, இது பகுத்தறிவா? உங்களுக்கு பேர் பகுத்தறிவாதிகள். ஒன்றும் தெரியாத, ஒன்றுமே தெரியாத பகுத்தறிவாதிகள்னு 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் பிஹெச்டி அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாத நீங்கள் பகுத்தறிவாதிகள்னு பட்டம் கட்டிக்கிறீங்க. எங்கே போய் முடியுமோ.